calculate the standard deviation statistics standard deviation calculate பண்ண சொல்லிருக்காங்க. இது வந்து ஒரு individual data frequency கொடுக்காம individual dataல கொடுத்திருக்காங்க. இப்போ டேட்டா பெரிய நம்பரா இருந்தா இதுல இருக்க நம்பர்லாம் பாருங்க 72 81 அந்த மாதிரிலாம் இருக்கு. டேட்டா பெரிய நம்பரா இருந்தா assumed mean அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து அந்த மெத்தட் யூஸ் பண்ண போறது இல்ல. நார்மலா நம்ம எல்லா சம்முக்கும் ஒரே ஃபார்முலா தான் எடுத்துக்க போறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வித்தவுட் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். இதே ஃபார்முலாவை தான் இந்த ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ண போறோம். எக்ஸ் மட்டும்தான் இருக்கு. எக்ஸை எடுத்து நம்ம வெர்டிக்கலா எழுதிக்கலாம். கொடுத்துருக்கிற எக்ஸ் வேல்யூ ஓகே, நம்மளோட எக்ஸ் வேல்யூ 9 27 18 54 45 72 36 63 and 81. எக்ஸ் ஸ்கொயர் இதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயரோட வேல்யூ 81 729 324 54 ஸ்கொயர் பண்ணும்போது 2916 45 பண்ணும்போது 2025 5184 1296 63 ஸ்கொயர் பண்ணும்போது 3969 இது 6561. இப்போ இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணியாச்சு. நம்பர் பெரியதா இருக்கிறதுனால தான் அசியூம்டு மீன் யூஸ் பண்ணி நம்ம இதை சின்னதா மாத்திருப்போம். பட் கால்குலேட்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு சின்னதா மாத்தணும்னு அவசியம் இல்லை. இப்படியே கூட ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இதோட டோட்டல் 23085. இங்க டோட்டல் வந்து நமக்கு 405. இப்போ ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் சம்மேஷன் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஓட வேல்யூ வந்து 2 எக்ஸ் ஸ்கொயரை ஃபுல்லா ஆட் பண்ணுங்க 23085 பை நம்பர் ஆஃப் டேட்டா 9 மைனஸ் summation x ஓட வேல்யூ 405 by 9 whole square. இதை டிவைட் பண்ணிட்டு ஸ்கொயர் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னை டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 2565. செகண்ட்ல டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணா 2025 ஸ்கொயர் ரூட்ல இருக்கு. சப்ட்ராக்ட் பண்ணும்போது ரூட் ஆஃப் 540. ரூட் 540க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா சிக்மாவோட வேல்யூ 23.24. நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதியிருக்கேன். 238 அப்படி போயிட்டே இருக்கும். ரவுண்ட் ஆஃப் பண்ணி 24 அப்படின்னு எழுதியிருக்கேன். இது வந்து சிக்மாவோட வேல்யூ. இதுல வெறும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டதுனால இதோட ஸ்டாப் பண்றோம். ஒருவேளை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்டா நம்ம சிவியும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க நம்ம அசியூம்டு மீன்ல ட்ரை பண்ணி பாருங்க. அசியூம்டு மீன்ல போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். பட் நம்ம எல்லா வீடியோ ஃபுல்லாவே இண்டிவிஜுவல் டேட்டாக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிருக்கோம்.